ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து குடமிளகா சாம்பார் பண்ணுறது பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கடுகு சீரகம் போட்டிருக்கேன். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இந்த தக்காளியும் குடமிளகா போட்டு வதக்கலாம். பாதி வதங்கிடுச்சு. அதில் புளி தண்ணி ஊற்றலாம். மஞ்சப்பொடி, உப்பு, குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சது, பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா கொதித்ததும் வேக வச்ச துவரம்பருப்பு போட்டு இன்னொரு கொதி இறக்கிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. அப்படி நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணலாம். புளி தண்ணியில் தக்காளி போட்டாச்சு, கருவேப்பிலை, ரசப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கும் பருப்பு தண்ணி விட்டோன்னா ரசமும் ரெடி ஆகிடும். இப்போ பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். பருப்பு தண்ணியை ரசத்தில் விட்டுடலாம், பருப்பை குழம்புல விட்டுடலாம். இப்போ அப்படி குடமிளகாவோடு சேர்த்துடலாம். குடமிளகா சாம்பார் ரெடி. ரசம் லேசாக பொங்கினா போகிறோம். பருப்பு தண்ணி விட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். ரசம் நுரைச்சி வந்ததும் நிறுத்திடலாம். குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. குடமிளகா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வாழைத்தண்டை பச்சடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வாழைத்தண்டை நார் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். அதோட கூட பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி தயிரில் கலக்கிட்டோன்னா வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி. அரைச்சி தயிரில் கலந்து அதோட கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டிடணும். வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி. உப்பு போட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நம்ம என்ன தான் பிஞ்சு வாழைத்தண்டை பஞ்சாக வேக வச்சு காய்கறி பண்ணினாலும் வயதானவங்களுக்குலாம் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாழைத்தண்டு பச்சடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.